வாக்காளர் பட்டியலில் புதியதாக பெயர் சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. தற்போது வரை புதியதாக பெயர் சேர்க்க 7,37,000 பேர் விண்ணப்பித்திருக்கும் நிலையில் இந்த 2 நாள் முகாமில் அதிக விண்ணப்பங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்க பிரத்யேக மொபைல் செயலியை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார். கனிமொழி எம்பி தலைமையிலான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று மக்களிடம் கருத்து கேட்க உள்ள நிலையில் இந்த பிரத்யேக செயலியை திமுக உருவாக்கியுள்ளது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்திலிருந்து அதனை தோற்றுவித்த எம்ஜிஆரின் பெயரை நீக்கியிருப்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மமதையை காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வன்மத்தை கைவிட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் மீண்டும் எம்ஜிஆர் பெயர் மற்றும் புகைப்படத்தை உடனடியாக பதிவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை வந்திருந்த குடியரசு துணைத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி மக்கள் மாளிகையில் வரவேற்பு அளித்தார். முதல் முறையாக மக்கள் மாளிகைக்கு வந்த அவருக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, நாசர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வந்த EPS CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து தற்போதைய தமிழக அரசியல் சூழல் உள்ளிட்டவற்றை பற்றி ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாகவி பாரதி பாடியது போல் இலங்கைக்கு பாலம் அமைக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை, அது விரைவில் வரும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாரதியார் என்னவெல்லாம் நினைத்தாரோ அதற்கெல்லாம் அவருடைய கனவை நனவாக்குபவராக பிரதமர் மோடி செயல்படுவதாக புகழ்ந்து பேசினார். குடியரசு துணைத் தலைவருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் உட்கார இடம் கிடைக்காத கோபத்தில் இயக்குனர் KS ரவிக்குமார் அரங்கத்தை விட்டு வெளியேறிய நிலையில் மீண்டும் சமாதானம் செய்யப்பட்டு உள்ளே அழைத்துச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. கலைவாணர் அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் KS ரவிக்குமாருக்கு நிகழ்ந்த சம்பவம் பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் வீட்டை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக வாகனத்தில் ஏற்றி கைது செய்தனர். கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் வீட்டின் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்கள் போலீசாரின் தடுப்பை மீறிச் சென்று ஆணையாளரின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் ஜனவரி 19ஆம் தேதி வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெறும் என்று கட்சி தலைமை அறிவித்துள்ளது. கட்சி துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP தலைமையில் கட்சி முதன்மை செயலாளர் KN நேரு முன்னிலையில் நடைபெற உள்ள திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரை ஆற்ற உள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு விவகாரத்தில் சாக்குப்போக்கு சொல்லாமல் தோல்வியடைந்து விட்டோம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என முதலமைச்சருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். வைகோவின் நடைபயண தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதைப் போல பேசியிருப்பதாக அண்ணாமலை சாடினார். தமிழ்நாடு காங்கிரஸில் எந்தவித கட்டுப்பாடுமின்றி தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனசோர்வை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் MP ஜோதிமணி வேதனை தெரிவித்துள்ளார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என எந்த கட்சியும் நினைக்காது. ஆனால் காங்கிரஸில் நடப்பதாக பகீர் புகார் தெரிவித்தார். ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் செல்வதாக MP ஜோதிமணி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் கூட்டல் கழித்தல் கணக்குகளை மட்டும் பார்ப்பதா என வினவிய அவர் ராகுல் காந்தியின் ஒப்பற்ற தியாகத்திற்கு துரோகம் செய்ய முடியாது என்று பதிவிட்டுள்ளார். சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதி கேட்டு போராடும் ஆசிரியர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ள அவர், ஆசிரியர்களை போராடும் நிலைக்கு தள்ளும் எந்த அரசும் நீடித்த வரலாறு இல்லை என விமர்சித்துள்ளார்.
போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொள்ளும் வைகோ அண்ணா அறிவாலயத்திற்குள் தான் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அனாவசியமான நடைபயணத்தால் உடலை வருத்திக் கொள்ள வேண்டாம் என வைகோவுக்கு தமிழிசை அறிவுரை கூறினார். ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக இன்று அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவிப்பார் என எதிர்பார்ப்பதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் நம்பிக்கை தெரிவித்தனர். முதலமைச்சரின் அறிவிப்பை பொறுத்து தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என அவர்கள் கூறினர். கௌதம புத்தரின் புனித பொருட்கள் கண்காட்சியை பிரதமர் மோடி டெல்லியில் இன்று திறந்து வைக்க உள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நூற்றாண்டுகள் கழித்து கொண்டுவரப்பட்ட பிப்ரஹ்வான் நினைவு சின்னங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். நினைவு சின்னங்களை தாயகம் கொண்டுவர உழைத்த அனைவருக்கும் தனது பாராட்டுகள் என எக்ஸ் தளத்தில் மோடி பதிவிட்டுள்ளார். தூய்மையான நகரம் என பெயர் பெற்ற மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் அசுத்தமான குடிநீர் பருகி இறந்தோர் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. வாந்தி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு 1400க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பொது கழிப்பிடத்துக்கு அருகே செல்லும் குடிநீர் குழாயில் நீண்ட காலமாக இருந்த கசிவை கண்டுகொள்ளாததே இந்தூரில் சுகாதார சீர்கேட்டிற்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. புகாரை கண்டுகொள்ளாமலும் நடவடிக்கை எடுக்காமலும் இருந்த அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய முதலமைச்சர் மோகன் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். வங்கதேச கிரிக்கெட் வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மானை ஷாருக் கானின் கொல்கத்தா அணி ஏலத்தில் எடுத்ததற்கு இந்தியாவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கும் நிலையில் அந்நாட்டில் இந்துக்கள் மீது நடக்கும் தாக்குதலையும் கிரிக்கெட்டையும் தொடர்பு படுத்தக்கூடாது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கருத்து தெரிவித்துள்ளார். இது முற்றிலும் விளையாட்டு முடிவு என்றும் இதில் அரசியல் வர அனுமதிக்க கூடாது என்றும் அவர் கூறினார். பயனர்கள் பதிவிடும் புகைப்படங்களை கிராக் AI தவறாக சித்தரித்துக் கொடுப்பதை கண்டித்து எக்ஸ் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தொழில்நுட்பம் என்ற பெயரில் பெண்களின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பை சிதைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் இவ்விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அடுத்த 72 மணி நேரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் எக்ஸ் நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹோபல்லியில் மசூதியை இடிக்க கோரி இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஷிவ்நகர் பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் மசூதியை இடிக்க கோரி போராட்டம் நடத்தியதால் நேகர் நகர் வட்டத்தில் பதற்றம் நிலவியது. பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் முகமூடி அணிந்து வந்த 2 பேர் போலி துப்பாக்கியை காட்டி நகைக்கடையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடை உரிமையாளர் கடுமையாக போராடி கொள்ளையர்களிடமிருந்து நகைகளை மீட்டது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா மீது பயங்கரவாதத்தை ஏவும் மோசமான அண்டை நாடு என பாகிஸ்தானை மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை IITயில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்லும் நம்மை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என கூறினார். டெலிவரி ஊழியர்களுக்கு என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சமூக பாதுகாப்பு வரைவு விதிகளை வெளியிட்டுள்ளது. ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 90 நாட்கள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு விபத்து, ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு, ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றை உறுதி செய்யும் வகையில் இந்த விதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா தரப்பில் கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசு மற்றும் தர்கா தரப்புக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவில் சந்தனக்கூடு விழாவுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாமக்கல் சின்ன முதலைப்பட்டியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கி 4 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சிறுவனின் குடும்பத்திற்கு மாநகராட்சி சார்பில் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி தோண்டப்பட்ட பள்ளத்தில் மணிகண்டன் ரதிப்பிரியா தம்பதியின் குழந்தை ரோஹித் தவறி விழுந்து உயிரிழந்தான். நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து சிறுவன் உயிரிழந்ததற்கு தமிழக அரசின் அலட்சியம் மட்டுமே முழு காரணம் என எதிர்க்கட்சியான அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. பணிகளை பாதுகாப்பாக செய்வதில் கவனம் இல்லை என்றும் இது நிர்வாக சீர்கேட்டால் நடைபெற்ற கொலை என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளது.
விஜய் தான் நிரந்தர முதல்வர் என செங்கோட்டையன் கூறியதுதான் 2025ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சியில் வாரச்சந்தையை தொடங்கி வைத்த அமைச்சர் செல்லூர் ராஜுவை பின்னுக்கு தள்ளி செங்கோட்டையன் காமெடி செய்து வருவதாக சாடினார். இந்து மக்களை பார்த்தாலே சேகர் பாபுவுக்கு டென்ஷன் ஆவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக சாடியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசியதற்காக சேகர் பாபு மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு விழா நடைபெறும் புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்தி வயல் பகுதியில் திருச்சி மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் நேரில் ஆய்வு நடத்தினார். விழா ஏற்பாடுகளையும் ஹெலிபேட் அமையவுள்ள இடத்தையும் ஆய்வு செய்த அவர் பாஜக நிர்வாகிகளுடன் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மெரினா கடற்கரையில் உணவுப் பொருட்கள், பொம்மைகள், ஃபேன்சி பொருட்கள் விற்கும் கடைகளை தவிர வேறு எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர ஷாப்பிங் மால்களாக மாற்றுவதற்கு அல்ல என்ற நீதிபதிகள் உழைப்பாளர் சிலையின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர கடைகளை அகற்ற உத்தரவிட்டனர். நாமக்கல்லில் அரசு உத்தரவை மீறி அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்திய தனியார் வள்ளியப்பா வித்யாலய மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம் மாவட்ட அலுவலர் உத்தரவின் பேரில் மாணவர்களை வெளியேற்றியது. இனிவரும் காலங்களில் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி கும்பல்கள் புழல் மத்திய சிறைக்குள் மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரவுடிகள் பொன்னை பாலு, புதூர் அப்பு, மணிவண்ணன் உள்ளிட்டோர் உயர் பாதுகாப்பு சிறை பகுதியில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ரவுடி பொன்னை பாலுவும் புதூர் அப்புவும் கட்டையால் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். அதனை தடுத்த உதவி சிறை அலுவலர் திருநாவுக்கரசு என்பவர் தாக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வேறு சாதி இளைஞனை காதலித்த பெண் விஏஓவின் மர்ம மரண விவகாரத்தில் காதலன் கண்ணீருடன் பேசிய மற்றொரு ஆடியோ வெளியாகியுள்ளது. அதில் தமது காதலி அருணாவுக்கு அவரது குடும்பத்தினர் மூலம் என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்பதை காதலன் சிவபாரதி விவரித்திருப்பது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பஞ்சமாதேவி ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஆவணங்களில் திருத்தம் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் 3 நாட்களுக்கு முன்பு முல்லை பெரியாற்றில் அடித்து செல்லப்பட்ட பால் வியாபாரியின் உடல் 72 மணி நேரத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை தடுப்பணை பகுதியில் புல்லறுக்க சென்ற பால் வியாபாரி சங்கர் மற்றும் அவரது மனைவி கணேஸ்வரி ஆகியோர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இருவரும் உயிரிழந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் டெம்போ டிராவலர் வேன் மோதியதில் ஐயப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த 2 பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பக்தர்கள் மீது வேன் மோதியதன் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் மாரிச்சாமி, ராம்கி ஆகியோர் பலியானார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசுக்கான கருந்திரி தயாரிப்பின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் அஸ்ஸாமைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேட்டுப்பட்டி கிராமத்தில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற லாரியின் பின்பக்க டயர்கள் கழன்று பறந்து சென்று பைக்கில் சென்றவர் மீது மோதியதன் சிசிடிவி காட்சி வெளியானது. செப்டிக் டேங்க் கிளீனிங் லாரியின் பின்பக்க டயர்கள் 2ம் கழன்று அந்த லாரிக்கு முன்னால் அருகில் சென்று கொண்டிருந்த பைக் மீது மோதியது. அதில் பைக்கை ஓட்டிச் சென்றவர் கீழே விழுந்து காயமடைந்தார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நண்பகல் வேளையில் திடீரென பனிமூட்டம் தரையிறங்கியது. மேலும் லேசான சாரல் மழையும் பொழிந்ததால் பூங்காவில் இருந்த சுற்றுலா பயணிகள் வியப்படைந்தனர். பனிமூட்டங்களுக்கிடையே உற்சாகமாக நடனம் ஆடியும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை தாமிரபரணி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறுக்குத்துறை முருகன் கோயிலை தண்ணீர் சூழ்ந்ததால் கோயிலில் இருந்த விக்கிரகங்களை கோயிலுக்கு மேலே ஊழியர்கள் எடுத்துச் சென்றனர். ஆற்றில் வினாடிக்கு 15,000 கன அடி நீர் வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி ஆற்றில் சாக்கடை கால்வாய் வழியாக சட்டவிரோதமாக சாய கழிவு நீரை கலக்க விட்டதாக 4 சாயப்பட்டறை ஆலைகளுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆய்வுக்கு சென்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை பார்த்ததும் சாயப்பட்டறை உரிமையாளர் ஒருவர் அவசரமாக ரசாயன தொட்டியில் இருந்த சாய கழிவு நீரை திறந்து விட்டது ஆய்வின் போது அம்பலமானது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மீனவரை கல்லால் அடித்து கொன்றதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த ஐயனார் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த பாவிலன், திலீப், ஆகாஷ், தமிழ்மணி, சதீஷ்குமார், திவாகர் ஆகியோர் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் கல்லால் தாக்கியுள்ளனர். அது தொடர்பான சிசிடிவி காட்சி அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சூரக்குடி கிராமத்தில் இளவட்ட மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. செகுட்டையனார் கோயில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த மஞ்சு விரட்டில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதில் காளைகள் முட்டியதில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பலத்த காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அருகே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட கண் சிகிச்சை மற்றும் அறுவை அரங்கம் கட்டடம் மக்களின் பயன்பாட்டிற்கு வராமல் மூடியே கிடப்பதாக புகார் கூறப்படுகிறது. அமைச்சர் ஏவா வேலுவால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கட்டடம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 25,850 ரூபாய் ரொக்கம் மற்றும் 3 கிராம் தங்க நாணயம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக திட்ட இயக்குநர் சரண்யா தேவியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தஞ்சாவூரில் வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு தங்கச் சங்கிலி அணிவித்து பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தஞ்சையைச் சேர்ந்த மாணவி ஆர்த்தி தாம் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணியான நாய்க்கு அழகி என பெயர் சூட்டி வளர்த்து வந்ததுடன் அதற்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வேட்டி சேலை அணிந்து பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டிராவல் சயின்டிஸ்ட் என்ற அமைப்பு மூலம் ஆண்டுதோறும் ஆட்டோ ரிக்ஷா மூலம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இவர்கள் சாயர்புரம் பண்ணை தோட்டத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுடன் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்கின்றன. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தச்சங்குறிச்சி புனித விண்ணேற்பு அன்னை தேவாலயம் அருகில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் பப்ஜி கேம் விளையாடுவதாக சிறுவனை அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வீட்டில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் விளையாட போன் தருவதாக கூறி சிறுவனை அழைத்துச் சென்று ஆபாச படங்களை காட்டி இதேபோல் செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தி வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக ஜாஃபர் சாதிக், மொய்தீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய சாவர்கருக்கு ஜே என கோஷம் போட வைத்து கோயில் விழாவில் பாஜக மத பிரச்சனையை தூண்டி விடுவதாகவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மனோ தங்கராஜ் இறை வழிபாட்டில் தகாத முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டினார். திருப்பத்தூரில் போலி மருத்துவர் ஊசி போட்டதால் மகன் இறந்துவிட்டதாக தாய் கதறி அழுத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 34 வயதான சக்திவேல் சளி மற்றும் காய்ச்சல் காரணமாக அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் சக்திவேல் தனக்கு தெரிந்த மருத்துவரை அழைத்த நிலையில் அவர் ஊசி போட்ட சில நிமிடங்களிலேயே உயிரிழந்தார். திமுக ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என பரப்பப்படும் விஷமத்தன பிரச்சாரங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் பணிகள் முடிவுரை எழுதும் என அமைச்சர் சேகர் பாபு கூறியிருக்கிறார். கோயிலில் ஆய்வு செய்த அமைச்சர் பிப்ரவரி மாத இறுதிக்குள் மெகா திட்ட பணிகள் நிறைவு பெறும் என்றார்.
ஈரோடு மாவட்டம் பனகள்ளி கிராமத்தில் மயான பிரச்சனை காரணமாக 10 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் மயானம் ஏற்படுத்தி தர மக்கள் கோரிய நிலையில் அங்கு வேலி அமைக்கப்பட்டது. ஆனால் அதனை தகர்த்தெறிந்ததாக போலீசார் 10 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே சாலையில் நாட்டு வெடிகுண்டு வீசி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பதிவிட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருவக்கரை பகுதியைச் சேர்ந்த நந்தகோபால் பட்டாசு தயாரிக்கும் பொருட்களை பயன்படுத்தி நாட்டு வெடிகுண்டு தயாரித்து சாலையில் வீசி உள்ளார். கிறிஸ்துவ போதகர் நலவாரியம் அமைக்கும் அரசியல் கட்சிக்குத்தான் கிறிஸ்தவர்கள் ஆதரவு என பேராயர் ஜெயதேசிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், SIR பணியில் கிறிஸ்தவர்களின் வாக்கு நீக்கப்படுவதாக பொய்யான தகவல் பரப்பப்படுவதாகவும் கிறிஸ்தவர்களின் வாக்கை யாரும் திருடவில்லை என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்ததாக போலீசார் சில கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் ஏரிச்சாலை, பூங்கா சாலை, அண்ணா சாலை, 7 ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கடைகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தனியார் தொழிற்சாலையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 15 பேர் சாலை விபத்தில் காயமடைந்தனர். தேத்தம்பட்டி பிரிவு அருகே தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு வேன் சென்று கொண்டிருந்தது. முன்னால் சென்ற கார் சடன் பிரேக் பிடித்ததில் அடுத்தடுத்த வாகனங்கள் மோதிக் கொண்டன. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 46வது வார்டு பகுதியில் மலை போல் தேங்கி கிடக்கும் குப்பையில் திடீரென தீ பற்றி எரிந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விரைந்து தீ பரவுவதை தடுக்கப்பட்டாலும் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. இந்நிலையில் இந்த குப்பைகளை நிரந்தரமாக அகற்ற மக்கள் கோரியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவனூரில் 100 நாள் வேலை திட்ட பணித்தள பொறுப்பாளரை கண்டித்து தொழிலாளர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே தொடர்ந்து பணி ஒதுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கான நுழைவு சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். பேருந்துகளுக்கான கட்டணம் 250 300 ரூபாயாகவும், சரக்கு வாகனங்களின் கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே பெட்ரோல் பங்க் முன்பு ஆம்னி கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் விராலிப்பட்டியைச் சேர்ந்த கோபி என்பவர் தனது மகனுடன் ஆம்னி காரில் வந்திருந்த நிலையில் திடீரென புகைப்பிடித்ததும் வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி ஓடியதால் இருவரும் உயிர் தப்பினர். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியில் ஓடையிலிருந்து வெளியேறிய வெள்ளம் வயலில் புகுந்ததால் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. ஆதிமூலம் என்பவரது வயலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் அரசு நேரில் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஹைதராபாத் IITயின் வரலாற்றிலேயே இல்லாத அளவு சுமார் 2.5 கோடி ரூபாய் ஆண்டு சம்பளத்துடன் வேலையை பெற்று எட்வர்ட் நாதன் வர்கீஸ் என்ற மாணவர் சாதனை படைத்திருக்கிறார். நெதர்லாந்தின் ஆப்டிவர் நிறுவனத்திற்கு சாதாரண இன்டர்ன்ஷிப்புக்காக சென்ற அவர் தனது திறமையால் அங்கேயே அதிக சம்பளத்துடன் வேலையை பெற்றிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக ரவுடி மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பணம் கொடுத்து பெற்ற மகன்களே கொலை செய்தது அம்பலமாகியது. காஜியாபாத்தில் உள்ள தனது வீட்டை காலி செய்ய கூறியதால் சொத்துக்காக மைத்துனருடன் சேர்ந்து பெற்ற மகன்களே கொலை செய்தது தெரிய வந்தது. ஃபாஸ்டாக் நடைமுறையில் உள்ள KYV முறையை கார், ஜீப் மற்றும் வேன்களுக்கு நீக்கி மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக வங்கிகள் ஃபாஸ்டாக் வழங்கும் முன்பே வாகனங்களில் விவரங்களை வாகன தரவுகளின்படி சரிபார்த்து வழங்கும் முறையை பிப்ரவரி 1 இருந்து அமல்படுத்துகிறது. மத்திய பிரதேச மாநிலம் கார்கோன் மாவட்டத்தில் நர்மதா ஆற்றங்கரையோரம் 200க்கும் மேற்பட்ட பச்சை கிளிகள் இறந்து கிடந்தது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் பறவை காய்ச்சல் காரணமாக கிளிகள் இறந்திருக்கலாம் என அச்சம் பரவிய நிலையில் பிரேத பரிசோதனையில் கிளிகள் சாப்பிட்ட உணவில் நச்சுத்தன்மை அதிகம் இருந்தது தெரிய வந்துள்ளது.
பாகிஸ்தானின் பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தானில் சீனா அதன் ராணுவ படைகளை நிலைநிறுத்தக்கூடும் வாய்ப்புகள் உள்ளதால் இந்த விவகாரத்தில் இந்தியா உடனடியாக தலையிட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பலூச் தலைவர் கடிதம் எழுதியுள்ளார். பாகிஸ்தானின் அடக்குமுறைக்கு ஆளாகி வரும் பலூச்சிஸ்தான் மக்கள் தங்களுக்கு தனி நாடு வேண்டி போராடி வருகின்றனர். அதிபர் புட்டினின் இல்லத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறப்படும் சம்பவம் குறித்த ஆதாரங்களை ரஷ்யா அமெரிக்காவிடம் அளித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்கரோவா தாக்குதல் முயற்சி உக்ரைன் உளவு பிரிவால் திட்டமிடப்பட்டதாகவும் அமெரிக்கா இதை உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது நாட்டிற்கு புதிய பாதுகாப்பு அமைச்சரை நியமித்துள்ளார். முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த டெனிஸ் மிகாலை மாற்றிவிட்டு அப்பதவிக்கு முதல் துணை பிரதமர் மைக்கேலோ ஃபெடரோவை உக்ரைனின் புதிய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்க முன்மொழிந்தார். தெற்கு மெக்சிகோவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ரிக்டர் அளவில் 6.5 பதிவான நிலநடுக்கம் குரேரோ மாநிலத்தில் பசிபிக் கடற்கரைக்கு அருகில் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் அடுக்குமாடி கட்டடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்கள் குலுங்கிய அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. கனமழை காரணமாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது. சாலைகள், தெருக்கள், தாழ்வான பகுதிகள் உள்ள இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கயாக் மற்றும் துடுப்பு படகுகளை பயன்படுத்தி நீரில் மூழ்கிய இடங்களில் பயணித்தனர். பூமியை விட 1900 மடங்கு வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய சீஃப் 1900 என்ற சக்தி வாய்ந்த ஹைப்பர் கிராவிட்டி சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரத்தை சீனா உருவாக்கி சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் விண்வெளியில் உள்ள அதிக ஈர்ப்பு விசை சூழலை பூமியிலேயே உருவாக்கி ஆய்வு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 6:45 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லரை தியேட்டர்களில் ரசிகர்கள் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் வரும் 9ஆம் தேதி திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது. தணிக்கை குழு தெரிவித்த மாற்றங்கள் அனைத்தையும் செய்து மீண்டும் படத்தை சமர்ப்பித்த போதிலும் இதுவரை ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினி நடிக்கும் 173வது திரைப்படத்தின் அறிவிப்பு இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என ராஜ்கமல் பிலிம்ஸ் அறிவித்திருக்கும் நிலையில் இயக்குனர் யார் என அறிவிக்கப்படலாம் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். முன்னதாக சுந்தர் சி ரஜினியின் படத்தினை இயக்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்மையில் சுந்தர் சி ரஜினியின் படத்தை இயக்குவதிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார். ரன்வீர் சிங் நடிப்பில் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி வெளியான துரந்தர் திரைப்படத்திற்கு லடாக்கில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வலதுசாரி அமைப்புகளால் பெரிதும் ஆதரிக்கப்படும் இத்திரைப்படத்திற்கு முழு வரி விலக்கு அளிக்கப்படுவதாக லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா அறிவித்துள்ளார். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸின் கடைசி எபிசோடில் லெவனின் நிலை குறித்து தெளிவாக காட்டப்படாதது கதையின் உணர்ச்சிபூர்வமான தாக்கத்தை அதிகரிக்கவே என குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் ரசிகர்களுக்கு அதன் எழுத்தாளர் பதிலளித்திருக்கிறார். லெவன் உயிரிழந்தாரா அல்லது இறுதிக் காட்சியில் மைக் கூறுவதை நம்புவதா என்பதை தேர்வு செய்வது பார்வையாளர்களின் விருப்பமே எனவும் தெரிவித்திருக்கிறார். BTS இசைக்குழுவின் புதிய ஆல்பம் வரும் மார்ச் 20ஆம் தேதி வெளியாகிறது. கட்டாய ராணுவ சேவை முடித்து அனைவரும் திரும்பியதால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய ஆல்பம் வெளியாக உள்ளது. கடைசியாக 2022இல் ப்ரூஃப் எனும் ஆல்பத்தை வெளியிட்டிருந்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் ராவண மவண்டா பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. விஜயின் கடைசி திரைப்படம் என சொல்லப்படும் ஜனநாயகன் வரும் 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. இந்த நிலையில் படத்தின் அடுத்த பாடல் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அருள்நிதி நடிப்பில் உருவாகியுள்ள டிமாண்டி காலனி 3 படத்தின் செகண்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. முன்னதாக புத்தாண்டு தினத்தில் வெளியான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நாயகன் அருள்நிதி வில்லன் போன்ற சிரிப்புடன் தோற்றமளிக்கும் காட்சி இடம்பெற்றிருந்த நிலையில் செகண்ட் லுக் போஸ்டரில் பிரியா பவானி சங்கர் அதே போன்று சிரிக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது.
போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் உருவான தனுஷின் 54வது படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் எடிட்டர் ஸ்ரீஜித் சரங் படத்தொகுப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் புகைப்படத்தை இயக்குனர் விக்னேஷ் ராஜா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அகில் சத்யன் இயக்கத்தில் நிவின் பாலி நடிப்பில் வெளியான சர்வம் மாயா திரைப்படம் ஒரு வாரத்தில் 76 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிவின் பாலி நடித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படத்திற்கு தான் மிகப்பெரிய ஓபனிங் கிடைத்துள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இயக்குனர் AR முருகதாஸ் வித்தியாசமான முயற்சியில் புதிய படம் எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தில் குரங்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இடம்பெற உள்ளதாக கூறப்படும் நிலையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. தெலுங்கில் மனசங்கர வரப்பிரசாத் காரு என்ற திரைப்படத்தில் நடித்துள்ள நயன்தாரா அத்திரைப்படத்திற்கான ப்ரமோஷனில் பங்கேற்றுள்ளது தமிழ் ரசிகர்களிடையே விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. படக்குழு வெளியிட்டுள்ள ப்ரமோஷன் வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் தமிழ் ரசிகர்கள் நயன்தாராவின் பாரபட்சமான செயலுக்கு கண்டனம் தெரிவித்தும் ட்ரோல் செய்தும் வருகின்றனர். விஜயின் மாஸ்டர் படத்தில் நடித்த பிறகு பிரபாஸ் கதாநாயகனாக நடித்த சலார் படத்தில் நடிப்பதற்காக இயக்குனர் பிரசாந்த் நீலியிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்ததாக நடிகை மாளவிகா மோகனன் தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்பாராத காரணங்களால் அந்த வாய்ப்பு கை நழுவி சென்றதாகவும் தற்போது தி ராஜா சாப் படத்தில் பிரபாசுடன் நடித்ததன் மூலம் தனது நீண்டகால ஆசை நிறைவேறியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய கால்பந்தை ஃபிஃபா காப்பாற்ற வேண்டும் என கால்பந்து வீரர்கள் வேதனையுடன் வீடியோ வெளியிட்டுள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பரிலேயே தொடங்க வேண்டிய ISL கால்பந்து தொடர் போதிய நிதி இல்லாததால் இன்னும் தொடங்கப்படவில்லை. இதனால் குர்பிரீத் சிங் சந்து மற்றும் சுனில் சேத்ரி உள்ளிட்ட இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து வீரர்கள் அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பை கடுமையாக தாக்கி இந்திய கால்பந்தை காப்பாற்ற ஃபிஃபாவை வலியுறுத்தினர். மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் 68வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் அமீரா அர்ஷத், திலோத்தமா சென் ஆகியோர் தங்கள் பிரிவில் தங்கப் பதக்கங்களை வென்றனர். 10 மீட்டர் ஏர் ரைபிள் சீனியர் மகளிர் பிரிவில் ஹரியானா வீராங்கனை அமீரா அர்ஷத் 251.9 புள்ளிகளுடன் தங்கம் வென்றார். அதிலேயே ஜூனியர் பிரிவில் கர்நாடகத்தின் திலோத்தமா சென் 253.1 புள்ளிகளோடு தங்கத்தை தட்டிச் சென்றார். இந்திய ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் நார்வே நாட்டைச் சேர்ந்த பிரபல கால்பந்து வீரர் எர்லிங் ஹாலந்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கிரிக்கெட் மற்றும் கால்பந்துக்கிடையேயான இதுவரை காணாத ஒரு நிகழ்வாக அவர்கள் தங்களின் ஜெர்சிகளையும் காலணிகளையும் பரிமாறிக் கொண்டனர். ஆஷஸ் தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடும் இங்கிலாந்து வீரர்களை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தொடரை 3-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே கைப்பற்றிய நிலையில் கடைசி போட்டியில் ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்பில் பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணி களமிறங்குகின்றது. 2026 மகளிர் பிரீமியர் லீக் தொடருக்கான பெங்களூரு அணியின் ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 4வது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் ஜனவரி 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடக்கிறது. நவி மும்பையில் நடக்கும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக ஷோட் மரின் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் துணை பயிற்சியாளர்கள் டாக்டர் வெயின் லோம்பட் மற்றும் மாடியாஸ் விலா நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர் பயிற்சியாளராக இருந்த காலத்தில் 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் இந்திய மகளிர் அணி 4வது இடத்தை பிடித்தது. மார்கழி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இரவு முழுவதும் பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெறும் திருவாதிரை தரிசனத்தின் போது கொப்பரையில் இருந்து எடுத்து வரப்பட்ட மகா தீபத்தின் மை நடராஜ பெருமானிடம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது. மார்கழி மாத பௌர்ணமியை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் தங்க தேர் உற்சவம் நடைபெற்றது. பச்சை நிற பட்டுடுத்தி, திருவாபரணங்கள், மல்லிகைப்பூ, சம்பங்கிப்பூ, சாமந்திப்பூ, கண்ணாடி வளையல் மாலைகள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்க தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்.
திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 சிறப்பு திருவிளக்கு பூசை நடைபெற்றது. இதற்காக பெண்களுக்கு நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டு 108 பெண்கள் திருவிளக்கேற்றி உற்சவர் மாரியம்மன் முன்பு விளக்கு பூசை செய்து வழிபட்டனர். நடப்பாண்டின் முதல் பௌர்ணமி தினத்தன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் தீபமேற்றி நிலவை வழிபட்டனர். மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் கோயில் கடற்கரையில் இரவு முழுவதும் தங்கி தீபமேற்றி சிறப்பு பூசை செய்து நிலவை வழிபடுவதால் தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என மக்கள் நம்புகின்றனர். உலக எலக்ட்ரிக் வாகன சந்தையில் முதல் முறையாக டெஸ்லா நிறுவனத்தை வீழ்த்தி சீனாவின் BYD நிறுவனம் முதலிடம் பிடித்தது. 2025ஆம் ஆண்டு விற்பனை நிலவரப்படி 28% வளர்ச்சியுடன் BYD 22.5 லட்சம் கார்களையும் 9% சரிவுடன் டெஸ்லா 16.5 லட்சம் கார்களையும் விற்றுள்ளன.